மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. நடிகை விஜயலட்சுமி வழக்கில் என்னால் ஆஜர்லாம் ஆக முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொன்ன சீமான் நேற்று இரவு போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறார். நடிகை விஜயலட்சுமி வழக்கில் நேற்று அதாவது பிப்ரவரி 28 அன்னைக்கு இரவு ஆஜரான சீமான்கிட்ட கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போலீசார் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றிருக்காங்க. சீமான் மேல விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரை 12 வாரங்களுக்குள்ளார விசாரிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அதன்படி கடந்த 27 அன்னைக்கு ஆஜராகணும்னு சொல்லி சீமானுக்கு போலீசார் சம்மன் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர் ஆஜராகல. இதையடுத்து நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் அவரோட வீட்டு காவலாளி மற்றும் டிரைவர் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ கிருஷ்ணகிரியில் இருந்த சீமான் இது குறித்து கேள்விப்பட்டு செய்தியாளர்கள்ட்ட இன்னும் 4 வாரத்துக்கு எனக்கு நிகழ்ச்சி முன்னமே திட்டமிடப்பட்டிருக்கு, அதனால இப்போதைக்கு என்னால் ஆஜராக முடியாது, என்ன முடியுமோ செய்யட்டும், நீதிமன்றம் தான் விசாரணைக்கு 12 வாரம் கொடுத்துருக்கு, பிறகு ஏன் அவசரப்படுறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினார். ஆனால் நேற்று தருமபுரியில் நடந்த கட்சி நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து சேலம் புறப்பட்ட சீமான் விமானம் மூலமாக நேற்று மாலை சென்னைக்கு வந்தார். அப்போ அவர் இரவு 8 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருப்பதா செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருந்தார். இதையடுத்து வடபழனியில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு போன சீமான் 9:15 மணி அளவில் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டார். வலசரவாக்கம் பக்கத்தில் வந்தப்ப அவரோட காரை தொண்டர்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க. இதனால ஆமை வேகத்தில் போன காரு இரவு 10 மணிக்கு தான் காவல் நிலையத்தில் ஆஜரானார். அவர்கிட்ட 11:15 மணி வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரமா விசாரணை நடந்துச்சு. உதவி ஆணையர் செம்பேடு பாபு, துணை ஆணையர் அதிவீரபாண்டியன் மேற்பார்வையில் சீமான்ட்ட விசாரணை அதிகாரி அன்புக்கரசு விசாரணை செஞ்சார். முதல்ல அவர்கிட்ட அவரோட பேரு, ஊரு, திருமணம், மனைவி, பிள்ளைகள், வேலை, அரசியல் உள்ளிட்ட இது குறித்து கேள்வி எழுப்பி தகவல்கள்லாம் பெறப்பட்டுச்சு. தொடர்ந்து அவர்கிட்ட நடந்த விசாரணை முழுவதுமா வீடியோவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. விஜயலட்சுமியோட திருமணம் குறித்து கேள்விக்கு விஜயலட்சுமி கிட்ட பழகுனது உண்மைதான், ஆனா திருமணம் செஞ்சுக்கிறதா நான் எந்த உத்தரவாதமும் கொடுக்கல, கோவில்ல கல்யாணம் பண்ணல, நான் கயல்வெளிய கல்யாணம் செய்யறப்ப பத்திரிகைகளில் முழு பக்க விளம்பரம் கொடுத்து அழைப்புதல் அச்சடிச்சு பண்ணதுதான் இந்த திருமணம். விஜயலட்சுமி குறித்து அரசியல் கட்சிகள், ஊடகங்கள் தான் எனக்கு எதிராக திட்டமிட்டு பேசிட்டு வராங்க, அவங்க தான் விஜயலட்சுமியை இயக்குறாங்க, மற்றபடி நான் திருமணம் செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்மன் ஓட்டியதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் எப்போதுமே போலீஸை மதிக்கக்கூடிய ஆளு, அடுத்தடுத்து அரசியல் பயணத்தால ஆஜராக முடியல, நான் எப்படி ஏமாத்தி ஆஜராகாம போவேன், வலசரவாக்கம் கேஸுக்கு நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ஏன் என் வீட்டுக்கு வரணும், அவருக்கு வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் விஜயலட்சுமியுடனான போட்டோ வீடியோ குறித்து கேட்டதுக்கு நான் விஜயலட்சுமி கிட்ட பேசினது பழகினதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் அவரை திருமணம் செய்யல அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அவர் விசாரணைக்கு கொடுத்த ஒத்துழைப்பை பார்த்து போலீசாரே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. விசாரணைக்கு தான் நீதிமன்றம் 12 வாரம் கொடுத்திருக்குதே, பிறகு ஏன் அவசரப்படுறாங்க, இது போன்ற எந்த வழக்கையும் போலீஸ் விசாரிச்சதில்லையே அப்படின்னு நேற்று காலையில தருமபுரியில் பேசின சீமான் அதுக்கு அப்படியே பல்ட்டி அடிக்கிற விதமா விசாரணை அப்போ இந்த வழக்கை விசாரிக்க நீதிமன்றம் 12 வாரம் தான் கொடுத்துருக்கு, அதனால தான் நீங்க அவசரப்படுறீங்கிறது எனக்கு தெரியும், உங்களோட கஷ்டமும் எனக்கு புரியுது, இந்த வழக்கில் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நடந்த இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா இறுதியா ஒப்புதல் வாக்குமூல நகல்ல கையெழுத்து போட சொல்லி சீமான போலீசார் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சில நிமிஷங்கள் யோசிச்சிருக்காரு. இதை பார்த்த விசாரணை அதிகாரி, நீங்க தான் நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, அது வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீங்க பேசினது தான் வாக்குமூலத்திலையும் இருக்கு, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து அடுத்த கட்ட விசாரணைக்கு நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு அவரே எழுதி தன்னோட வாக்குமூல நகல்ல கையெழுத்து போட்டுட்டு அங்கிருந்து திரும்பி இருக்காரு. இந்த விசாரணை நடந்த அந்த நேரத்துல அங்க இருந்த சில பெண் போலீசார் கோவமா இருந்திருக்காங்க. அவங்க விசாரணை அதிகாரிகளை பார்த்து, சார் விட்டுறாதீங்க, பொம்பளைங்க அப்படின்னா இந்த ஆளுக்கு இலக்காரமா, துருவி துருவி கேள்வி கேளுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.